ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சீவ், என் கூட ரிச்சர்ட்ஸ் இருக்காரு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிச்சர்ட்ஸ் செகண்ட் ஒன் டே இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கம்ஃபர்டபுள் சொல்ல முடியாது, ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸும் ஜெயிச்சிட்டாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் மட்டும் நல்ல ப்ராக்டிஸாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மாவோட கம்பேக் தான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? செஞ்சுரியோட அடிச்சிருக்காரு. அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறதுக்கு? முதல்ல வந்து இவங்க ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அப்ரோச் அவ்வளோ மட்டமாக இருந்திருக்கு. அவங்களுடைய டாஸ் வந்து ஜெயிச்ச வாட்டி நாங்கள் கம்பல்சரி ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் பண்ணுவோம்னு போனது. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுடைய இந்த கம்பேக் வந்து இந்த செஞ்சுரி வந்து இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு குறிப்பாக கோச் வந்து கம்பீருக்கு பெரிய தலைவலியை வந்து தீர்த்துருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கம்பீரோட ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி இருந்ததுனால தான் ஜெய்ஸ்வாலை ஓப்பனராக வச்சு கில்ல தேர்டில் வச்சு விராட் கோலியை ஃபோர்த்தில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட் விராட் கோலி வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆனதுனால ஸ்ரேயஸ் ஐயர் அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடி அவரோட இடத்த எடுத்துக்கிட்டாரு. ரோஹித் வந்து இப்போ ஜெய்ஸ்வாலை கொண்டு வரதுக்கான தேவையே இல்லாமல் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் திரும்ப ஒரு செஞ்சுரி அடித்து ஒரு நல்ல டச்சுக்கு வந்ததுனால இப்போ மொத்தமாக இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு எப்படி போனாங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோட கேப்டன் நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் போகிறாங்க. இந்த ரோஹித்தோடைய இந்த கம்பேக் வந்து கபில்தேவ் சொன்ன மாதிரி தான். ஒரு கேப்டன் வந்து ஃபார்ம் இல்லாமல் இருக்கப்ப பக்கத்தில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு பெரிய சீரீஸ் இருக்கப்ப அது ஒட்டுமொத்த டீமையும் பாதிக்கும் அப்படின்னு வந்து கபில்தேவ் சொல்லியிருந்தார். பட் வந்து இப்போ ஒட்டுமொத்த டீமுக்குமே இவர் கம்பேக் வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியும் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியும் மாறி இருக்கு. இது சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி அதுதான் ரோஹித் சர்மா நேற்று செஞ்சுரி போட்ட உடனே சோஷியல் மீடியாவில் வந்து சில கிரிக்கெட்டர்ஸ் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால பார்க்கவும் நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து அவங்க வந்து இன்னொருத்தரோட வந்து இன்னும் விக்டரியோ இன்னொருத்தரோட பர்ஃபார்மன்ஸையோ ரிஜாய்ஸ் பண்ணது. அடுத்து வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றியே பார்ப்போம். கம்பீரோட வியூகங்கள் என்னவா இருக்கும்? அவர் என்ன மாதிரி ஒரு பிளானோட சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகணும்னு நினைப்பாரு? இப்போ ரோஹித் சர்மா ஃபார்மாக இருக்கட்டும், இதெல்லாம் அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? அதை நீங்கள் கொஞ்சம் இன்னும் விளையாட சொல்லுங்களேன். இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் ஓடிஐ மேட்ச் நமக்கு இருக்கு. ஏறக்குறைய இதுல இருந்தே வந்து கம்பீர் என்ன மாதிரி போவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மாதிரி கெஸ் பண்ணிடலாம். நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்ப நாம அது சம்பந்தமா ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதுல கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது என்னன்னா 4 ஸ்பின்னரு, அதுல வந்து 2 ஸ்பின் ஆல்ரவுண்டரை பிளேயிங் 11ல வச்சு 2 ஃபாஸ்ட் பவுலரை வச்சு ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரை ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை வச்சு விளையாடுறது இவங்களோட பிளானா இருக்கும். 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்படிதானே போயிருந்தாங்க. இதையே தான் இவங்க வந்து மறுபடியும் ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஒரே பிளேயிங் 11ல வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் அக்ஷர் படேல் விளையாடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித், அகர்கர் அண்ட் ராகுல் டிராவிட் இந்த கூட்டணி கொண்டு வந்த ஒரு பிளானு. இது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப நல்ல முறையில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா அவங்க தான் ஒரு ஒரு T20 வேர்ல்டு கப்பே இந்த இதெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ துபாய் கண்டிஷனை வச்சுமே பார்க்குறப்ப இவங்க எப்படி போவாங்க அப்படின்னா 2 மெயின் ஃபாஸ்ட் பவுலரு, ஹர்திக் பாண்டியா வந்து 3rd சீமராக இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயின் ஸ்பின்னர், அது குல்தீப்பா வருண் சக்கரவர்த்திங்கிறது பின்னாடி பேச வேண்டிய விஷயம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர். அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா இவர் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்ஷர் படேல், இவங்க 2 பேர் தான் போவாங்க. இது எப்படின்னா டிராவிட் காட்டி கொடுத்த வழியில கம்பீர் போறாரு. ஏன் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு பக்கம், துபாயோட கண்டிஷனுக்கு அது செட் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இது எல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா கம்பீரோட அப்ரோச்சே எப்படியானதுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துறது, அதுக்கு நீங்க அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடுறது. அதனால தைரியமா விளையாடலாம், எனக்கு வந்து கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐபிஎல் டீம்ஸ் கூட அவர் கொண்டு வர டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் ரெடி பண்ணுவார். சுனில் நரேன் இப்ப மேல கொண்டு வந்து அவங்களுடைய பேட்டிங் டெப்த் எவ்வளவு இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல கொல்கத்தாவில். ஸோ இயல்பாவே பாத்தீங்கன்னா அவர் இப்படியான மைண்ட் செட் இருக்கிறவர் தான். இப்ப வந்து இவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எப்படி போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடைசியா விளையாண்டாங்க பாத்தீங்களா, செகண்ட் ஓடிஐ விளையாண்டாங்க பாத்தீங்களா, அதே டீமோட தான் போவாங்க. நான் இங்க ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து கேஎல் ராகுலுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபில நான் அது ஏதோ ஒரு டெஸ்ட்னு நினைச்சேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அதே மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பாண்டியாக்கும் இவருக்கும் முன்னாடி வந்து கேஎல் ராகுலுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் ஆடுவாரா என்ன?
ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எப்படி, நான் அன்னைக்கு கூட நீங்க இந்த கொஸ்டின் கேட்டப்ப ஒரு பதில் சொன்னேன். இது வந்து எப்படின்னா, இதை கண்டினியூவா செய்வாங்களான்னா நம்ம 100% சொல்ல முடியாது. இது சிச்சுவேஷன் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு கம்பீரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி கர்நாடகா அண்ட் இந்தியன் ஃபார்மர் பிளேயர் டோட்டா கணேஷ் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தார். அது என்னன்னா, இப்போ ஒரு 5 ரன்னுக்கு 3 விக்கெட்டு, ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான பிச் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிச்சில் வந்து நீங்க தைரியமா 3 விக்கெட் விழுந்ததும் அக்ஷர் படேல போய் விளையாடுன்னு சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. கேஎல் ராகுல தானே அனுப்பி விளையாடுவீங்க. அப்ப கேஎல் ராகுல தான் நீங்க அனுப்பி ட்ரிக்கியான பிச்சில் விளையாடுவீங்கன்னா நல்ல பிச்லயும் அவரே அனுப்பி விளையாட விடுங்க, அதுதானே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து என்ன மாதிரியான ஒரு பவுலிங் அட்டாக் வந்து ஆப்பனன்ட் சைட்ல இருக்குங்கிறத பொறுத்து தான் இவங்க முடிவு பண்றாங்க. ரெண்டாவது பிச் கொஞ்சம் பேட்டிங் செய்யறதுக்கு டஃப்பா இருந்தா இவங்க இவரை அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியா. இப்போ அந்த டோடா கணேஷ் சொன்ன அந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அதை கரெக்ட் நினைக்கிறீங்களா அவர் சொன்னது? இல்லங்க, இப்ப அவங்க அனுப்பி சக்சஸ் பண்ணிருக்காங்க, புரியுதுங்களா? இப்ப அக்ஷர் படேல அனுப்பி சக்சஸ் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன மாடல் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு மாடல் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா, அக்ஷர் படேல் வந்து எங்களுக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடையாது, எங்களுக்கு பேட்டிங் ஆல்ரவுண்டர், புரியுதுங்களா? எங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர். இப்ப இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலா வந்து அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அக்ஷர் படேல். இப்ப அவரோட பேட்டிங் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. இப்ப அவர் நல்லா பேட்டிங் பண்ணுவாரு, ஒரு லெப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற காரணத்தினாலதான் உங்களுக்கு வந்து ரிஷப் பண்ட் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து உங்களுக்கு உள்ளார மிடில் ஆர்டர்ல கொண்டு வர தேவை இல்லாம போகுது, புரியுதுங்களா? கேஎல் ராகுல வச்சு விளையாட முடியுது. ஒருவேளை உங்களுக்கு லெப்ட் ஹேண்டரை வந்து நீங்க மேலேயே கொண்டு வந்து விளையாட முடியாதுன்னா, அதுக்காகவே கேஎல் ராகுல டிராப் பண்றதுக்கான சிச்சுவேஷன்லாம் உருவாகும். இப்ப வந்து இது ரொம்ப மோசமான முடிவெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் நல்லா தானே விளையாடுறாரு, யார் அக்ஷர் படேல் நல்லா தானே விளையாடுறாரு. அவரு எனக்கும் அவர் ஒரு மேட்சை பினிஷ் பண்ணக்கூடிய அளவுல இருப்பாரான்னு நம்மள சொல்ல முடியாது. ஆனா ஒரு மேட்சை எடுத்துட்டு போற அளவுக்கு அவர் இருப்பாரு, அவரால் முடியும். அவரு நம்ம பார்த்துருக்கோம். சோ அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, அப்புறம் முக்கியமான கேள்விக்கு வரேன். இப்போ பும்ராவை பத்தி ஏதோ அப்டேட் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன அப்டேட் வந்திருக்கு? ஆடுவாரா சாம்பியன்ஸ் டிராஃபில? 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியா காயானப்ப இந்தியன் டீம் பிசிசிஐ இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் வந்து கிடைக்கிறதுக்கு கடைசி வரைக்குமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்ப அதோட வழியில தான் இவரையும் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன். அதாவது பும்ராவையும் பார்க்க போறாங்க. அவர் ஃபிட் ஆகிறதுக்கு 1% வாய்ப்பு இருந்தாலும் நாங்க அந்த 1% வாய்ப்புக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம், அவரை நாங்க திரும்ப வந்து உள்ள கொண்டு வரதுக்கு தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ரெண்டாவது வந்து அவர் என்சிஏவோட முழு அந்த மெடிக்கல் டீமோட கண்காணிப்புக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள் அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் கூட வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது நடந்தாலுமே அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, இன்னும் அவரை டீமுக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு இவங்க ரொம்ப வெயிட் பண்றதா தான் இருக்கிறாங்க. யாரு பிசிசிஐ வந்து இருக்காங்களா? ஆனா இப்போதைக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இந்தியன் டீம் ஃபேன்ஸுக்கு எதுவும் பும்ரா தரப்புல இருந்து கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாகவே இருக்கும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவான ஆளு தான், பட் இருந்தாலும் நம்ம நெகட்டிவ் கேஸ்ல பேசுவோம். அவர் வந்து இப்போ அவர் வரமாட்டார் அப்படின்றதால, வராத பட்சத்தில் யாரு எடுக்க போறாங்க? இப்போ இத்தனை நாளா ஆடிட்டு இருக்க ஹர்ஷித் ராணாவையா, இல்லை இதுக்கு முன்னாடி இவ்வளோ சீனியரா இருந்த சிராஜையா? அது ஒரு பெரிய பேசும் பொருளாயிடுமே ரிச்சர்ட்ஸ். இப்ப பும்ரா இல்ல அப்படின்னா 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்க போறாங்க. ஒன்னு வந்து முகமது ஷமி, இன்னொரு இவங்க 2 பேரும் இருக்க போறாங்க. பிளேயிங் 11லயும் இருக்க போறாங்க. அடுத்து வந்து இப்ப கொண்டு போற டீம்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சீமரா, அதாவது ஒரு பேக்கப் சீமரா தான் யாரையாவது ஒருத்தரை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப உங்ககிட்ட இருக்கிற பிளேயிங் 11ல இருக்க தேர்ட் சீமர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. அப்ப ஹர்திக் பாண்டியா வந்து உங்களுக்கு எடுத்ததுமே நியூ பாலை வச்சு நீங்க அவரை வச்சு ஓபன் பண்ண முடியாது. சோ உங்ககிட்ட இருக்க 2 ஃபாஸ்ட் பவுலருமே நியூ பால்லயும் நல்லா பண்ணும், மிடில் அண்ட் டெத் எங்க போனாலும் நல்லா பண்ணும் உங்களுடைய மெயின் 2 ஃபாஸ்ட் பவுலர். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிராஜை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப, அவர் வந்து ஓல்டு பால்ல வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு இந்தியன் கேப்டனே சொன்னாரு, புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ரியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற நல்ல ஷோல்டர் இருக்குது, ஒரு 140 போடக்கூடிய அளவுக்கு பையன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அவர் ஒன் சேஞ்ச் பவுலரா நல்லா இருக்கிறாரு, நியூ பால்ல நல்லா இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப ஹர்ஷித் ராணா அண்ட் சிராஜ் 2 பேர்த்தையும் வச்சு பாக்குறப்ப இந்த தம்பி வந்து ஒன் சேஞ்சா ஓல்டு பால்ல நல்லா இருக்காரு, அந்த பக்கம் சீனியர் பவுலர் சிராஜ் வந்து அவங்க சொல்றபடி பார்த்தா நியூ பால்ல நல்லா இருக்காரு, ஓல்டு பால்ல நல்லா இல்ல. இப்ப இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ல யாரோ ஒருத்தர் தான் தேர்ட் சீமர் ரோலுக்கு எடுக்கிறதுக்காக
பார்க்க முடியும். வேற யாரையுமே நம்ம இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்ப இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹர்ஷித் ராணா சிராஜ் மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இருக்கு. ஏன்னா இப்ப இவங்க ஹர்ஷித் ராணாவை கொண்டு போற மாதிரி தான் இருக்காங்க. இதாவது மிஸ் ஆகி ஒரு ஷமி கீது இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு, விளையாட முடியல. ஹர்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா 2 பேரும் தான் ஒரு மேட்ச்ல மெயின் ஃபாஸ்ட் பவுலரா வராங்க. ஹர்ஷித் ராணா அடி வாங்கிட்டாரு, முக்கியமான மேட்ச் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது பெரிய கிரிட்டிசைஸை உருவாக்கும். கண்டிப்பா. ஸோ நம்மளோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில பாக்குறப்ப ஹர்ஷித் ராணாவா சிராஜா அப்படின்னா நான் சிராஜ் கூட தான் போவேன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம எடுத்த அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்லயுமே நம்ம சிராஜுக்கு தான் வந்து அந்த இது கொடுத்தோம், நாடு கொடுத்தோம். ஆனா வந்து ஹர்ஷித் ராணாவை தான் உள்ள எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்தியன் டீம் வந்து ஒரு பிளான் படி போயிருக்காங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஓடியில் வந்து ஒரு பிளான் கிளியரா இருந்தது, ஸ்ரேயஸ் ஐயரை உட்கார வச்சுட்டு வெளில வந்து நம்ம ஜெய்ஸ்வாலோட தான் ஆடணும்னு. பட் இதை நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து மாறின மாதிரி, ஏன்னா அந்த ஒரு இன்னிங்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நான் கண்டிப்பாக 11ல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்து அவங்க இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த 11 தான் இதோட தான் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா ரிச்சர்ட்ஸ்? நாம இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா இதுல வந்து முகமது ஷமி கூட வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் விளையாடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஹர்ஷித் ராணா விளையாட மாட்டார், அதாவது பிளேயிங் 11 விளையாட மாட்டாரு. மற்றபடி நேத்து விளையாண்ட அதே 11 தான், 10 பேர் தான் மீதி இருக்கிற 10 பேர் விளையாடுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூம்ரா இல்லாதப்ப ஒரு மாதிரி கணிக்கிறதுக்கும் அதிகமா விளையாடி பழக்கம் இல்லாத ஒரு பவுலரை கொண்டு வரணும், அதுவும் ஃபார்ம்ல இருக்கிற பவுலரா கொண்டு வரணும்னு பாக்குறப்ப வருண் சக்கரவர்த்தி கிடைச்சாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் மிஸ்ட்ரி ஸ்பின்னரு, அவர் பெருசா யாரும் விளையாண்டு பழக்கம் கிடையாது. ஸோ அப்படிங்கிறதுனால பூம்ரா இல்லாதப்ப கொஞ்சம் எஃபெக்டிவா பவுலிங் யூனிட் இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவரையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருண் சக்கரவர்த்திய இவங்க சாம்பியன்ஸ் டிராஃபியோட 15 மெம்பர் ஸ்குவாடுக்கு எடுப்பாங்க அப்படின்னா யாரை தள்ளி விட்டுட்டு எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எனக்கு அந்த கேள்வி எனக்கும் வந்தது, உங்களுக்கு பதில் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து எப்பவுமே நம்ம கண்டிஷன் என்ன, ரூல்ஸ் பிரகாரம் வந்து ஒரு இன்ஜுரி ஆனதானே ரீப்ளேஸ் பண்ண முடியும், சும்மா எடுத்து வர முடியுமா? இல்ல இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டெம்பரவரி தான். இது வந்து நீங்க வந்து மறுபடியும் டீமை வந்து ஸ்குவாடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்கு. இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் தான், நீங்க வந்து செகண்ட் ஸ்குவாட் வந்து ஃபைனல் பண்ணி. அப்ப எனக்கு தெரிஞ்சு சுந்தரா தான் டார்கெட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுந்தர தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா அப்படி டார்கெட் பண்றப்பதான் என்னன்னா ஒரே ஒரு சிக்கல், இவங்களுடைய நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் வேணும். அப்படிங்கிறப்ப அக்ஷர் அண்ட் ஜடேஜா 2 பேரும் விளையாடுவாங்க. அப்படிங்கிறப்ப 2 பேர்த்துல யார் ஒருத்தருமே காயாகாம விளையாடும். புரியுதுங்களா? ஏன்னா யாரோ ஒருத்தர் இவங்கள காயானா இன்னொரு ஸ்பின் ஆல்ரவுண்டருக்கான பேக்கப்பா தான் சுந்தரா அந்த டீமுக்குள்ள வச்சிருக்காங்க. அதாவது இவங்க இந்த நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங்ன்றதாங்க இவங்களுடைய. ஆமா, நேத்தே பாருங்க ஜடேஜா தானே 8ல வந்து ஆடினாரு, தெளிவா இருக்கு. ஆமா, அதான் அந்த 8ஆம் நம்பர்ல ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் வந்து ஒரு ஏதோ ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுக்கு இருக்கணும். இது வந்து நல்லா கவனிங்க, இது வந்து T20லயும் அவங்க கம்பல்சரி கம்பீர் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். இப்ப நடந்து முடிஞ்ச T20 வரைக்கும். சோ அதுக்கு ஒரு பேக்கப் வந்து அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் தேவைங்கிறதுக்கு தான் சுந்தர உள்ள வச்சிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்க சுந்தர வெளியே தள்ளி வருண் சக்கரவர்த்தி நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து எங்கேயாவது அன்பார்ச்சுனேட் அக்ஷர் அண்ட் ஜடேஜா யாருக்காவது ஒரு காயம் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் பவுலர் தானே உள்ள கொண்டு வர முடியும். அப்ப வந்து உங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 7 வரைக்கும் தான் இருக்கும். இல்லைன்னா நீங்க 6th பவுலர் இல்லாம விளையாடணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட இதுதான், இவங்க யாரையா தள்ளி வேணும்னா வாஷிங்டன் சுந்தர் தான் வெளியே அனுப்பிட்டு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு போவாங்க. வருண் சக்கரவர்த்தியை கொண்டு போனாலுங்களே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எப்படின்னா நாங்க வெறும் 5 பவுலரை வச்சு விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணாலும். ஓகே ரிச்சர்ட்ஸ், நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்படியே சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் நம்ம லைட்டா அப்படியே ஒரு தொட்டுட்டும் வந்துட்டோம் நம்ம. ஸோ அடுத்து நம்ம வந்து 3rd மேட்ச் முடிவில் திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ ரிச்சர்ட்ஸ், உங்க இன்புட்ஸ்க்கு. தேங்க்யூ வியூவர்ஸ். Thank you, viewers.